வணக்கம். பத்திரிகை துறையில் வந்து அண்ணாந்து பார்த்து பத்திரிகையாளர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நான் மாணவராக இருக்கிறப்பவே வந்து பார்த்துருப்பேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் கூடயும் வந்து நட்பு பாராட்டுவாங்க, பேட்டிகள் எடுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வந்து கேள்விகள் கேட்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியும் உண்மையான கேள்விகளை மூஞ்சுக்கு நேராக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பத்திரிகையாளர்கள் மேலே வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ், ஓகே என் ஜென்ரேஷன் நான் பார்த்தா அன்றைக்கி ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்த முதல்வர்களாக இருந்த கலைஞர் கருணாநிதியும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும், இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல் அத்தாரிட்டியாக இருக்காங்க. அதாவது அவங்க பதவியில் இல்லைனாலும் அவங்க கட்சியில் வந்து சுப்ரீமோவாக இவங்களோட இடத்த வந்து கேள்வி கேட்கறதுக்கே யாருமே இல்லை. அந்த மாதிரி நபர்களே ஒரு செக்ட் ஆஃப் பீப்புளை பார்த்தா வந்து ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க, அவங்ககிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, அவங்க கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க, அவங்கள வந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க எப்பேற்பட்ட இடத்துல இருக்க வேண்டியவங்க, அவங்க எப்பேற்பட்டவங்களாம் இருந்திருக்க வேண்டியவங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற ஒரு அவலநிலை வந்து நம்மளுக்கு வந்து பேச வைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரை கெடுக்கிற மாதிரி ஊடகத்துறையில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது சினிமா பத்திரிகையாளர் இருந்தாலும் சரி, அரசியல் பத்திரிகையாளர் இருந்தாலும் சரி, இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வானிலை அறிவிப்பு சொல்கிறது கூட ஒரு கிளுகிழுப்பும் மசாலாவும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுச்சு. அப்பேற்பட்ட வந்து இன்றைக்கி ஜேர்னலிசம் மாறி போய் கெட்டு கிடக்கிற இந்த வேலையில் சரி இவங்கெல்லாம் கூட பரவாயில்லடா, இந்த அளவுக்கு இவன் லெவலுக்குலாம் ஆயிரவே கூடாதான்னு சொல்லிட்டு பத்திரிகை துறையே ஊடகத்துறையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாரையுமே வந்து இந்த துறையில் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுற அளவுக்கு ஒரு ஆள்னா நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாலும் அதில் முதன்மையில் இருக்கிறது இந்த முக்தார். இந்த முக்தார் அப்படிங்கிறவர் வந்து ஏன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகவியலாளர் அப்படிங்கிற பேரில் ஒரு 3rd கிரேட் ஜேர்னலிசமை வந்து டபுள் மீனிங் டயலாக்ஸு கிசு பேசுறது, அந்தரங்க விஷயங்களை பற்றி பேசுறது, அதை நம்மளை வந்து இன்டர்வியூ கூப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் கிடுக்குப்பிடி கேள்விலாம் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஜேர்னலிசம்லேயே பல வகைகள் இருக்குது, இன்டர்வியூஸ்லேயே பல வகைகள் இருக்குது, பாட்காஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கருத்து இருக்கிறோம் அப்படின்னா கூட அவங்கள உட்கார வச்சு அவங்கள மதித்து நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விகளை வச்சு அவங்களோட கருத்துக்களை பெற்று ஒரு சந்தேகம் பெற்று அனுப்புறது ஒரு விதமான இன்டர்வியூஸ். சில பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்டு நேருக்கு நேர் மோதல் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணுவாங்க. அங்கே அந்த மாதிரி தான் வந்து பேசணும். பட் இந்த மாதிரி ஊடகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமான செயல்பாடுகளில் செஞ்சு இன்றைக்கு வரைக்கும் அதன் மூலியமாக ஒரு ஆடியன்ஸை வச்சு அதை பார்க்குறதுக்கும் ஆள் இருக்குன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கே மானம்னா என்னன்னு தெரியாத, தன்மானமே இல்லாத பல பேர் வந்து இவர் கூட உட்காந்து இவரோட ஷோவெல்லாம் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவரோட வேலையை என்னென்னா டபுள் மீனிங்கில் கேட்குறது, வேணுன்ட்டே ப்ரோக் பண்ணுற மாதிரி கேட்குறது, அதுக்கப்புறம் வந்து கார்ட்டூன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறது, அண்ட் வந்து சம்மந்தமே இல்லாமல் கேட்டு சிரிக்கிறது. இதோட முக்கியம் ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னா வந்து அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவர் ஒரு தனி பர்ஃபார்மன்ஸை போட்டு எடிட்டை போட்டு அதன் மூலியமாக வந்து அந்த இன்டர்வியூ வந்து இன்னும் இவரே இறங்கி எல்லாரும் கலாய்ச்சா மாதிரி வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பல ஃப்ராடுத்தனங்களை பண்ணி வரக்கூடிய ஒரு வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்தாரோட வீடியோஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்வியூஸ். இவர் இன்றைக்கி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே வராத ஒரு கட்சி ஏதோ பேசிட்டாரு, அதனால தான் நீ சொம்பு தூக்க வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இவர் எந்த அளவுக்கு விஷம் அப்படிங்கிறத வந்து நம்ம பல கட்டங்களில் வந்து பார்த்துட்ருக்கோம். இவர் வந்து சாதாரணமாக எல்லாரையுமே கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி வந்து என் சவுக்கு சங்கர்லாம் கூட கேள்வி கேட்டு அவரை கிறுக்கு போட்ட மாதிரி இவர் தன்னை நல்லவராக காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா அந்த ஆட்சியில் ஈகோ சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னை சோம்புன்னு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டாவாக மாறி வந்து பார்த்திங்கன்னா பல பரிசுகளை பெற்று இன்றைக்கி நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம செந்தில்லாம் இருக்காங்களே, அவங்கள வந்து மிஞ்சும் விதமாக நம்ம எப்படியாவது வந்து இந்த ஆளும் அரசாங்கம் இந்த ஆட்சியை விட்டு அகற்றத்துக்கு முன்னாடி எப்படியாவது அவங்ககிட்ட வந்து பெனிஃபிட்ஸ் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண சில்லறத்தனத்துக்கு என்றைக்குமே ஒரு பத்திரிகையாளர் வந்து தைரியமான ஆளாக எப்போ இருப்பான்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சியிலேருந்து பேசுகிறான் அப்படிங்கிற பட்சத்தை தைரியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் பாதுகாப்புலாம் வந்து தேட மாட்டான், எல்லா இடத்துக்கும் அவனே போயிட்டு வருவான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பவுன்சர்ஸ்லாம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் உண்மையை நம்பி இருக்கேன் என்ன அடித்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு போவான். ஆனால் செஞ்ச தில்லாலங்கடித்தனம் கேப்மாரித்தனத்தெல்லாம் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு முஸ்லீம் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற முஸ்லீம் கார்டை பயன்படுத்தி ஒரு கன்மன் 2 பேரை வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டாரு. யாரோ சமூகத்துக்காக உழைக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு உதவி மட்டும் இல்லாமல் காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க கேட்டாலும் சரி. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்து அரசாங்கம் எப்போவுமே ஒரு கன்மேனை போட்டு கொடுக்க மட்டும் இல்லாமல் அவங்களும் தன்னுடைய பர்சனல் விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த முக்தார் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் ஒரு தலைவர் எடுக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் நடக்கிற அந்தரங்க விஷயங்கள், அவங்களோட மனைவிகளை பற்றி பேசுகிறது, கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துறது. எனக்கே தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவன் வந்து கேமரா வைக்க போய் இவன் கேமரா வச்சு எடிட் பண்ணுவான்னு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்டு ஒரு கேமரா வச்சதை பார்த்து இவன் பயந்து ஓடி போன ஒரு பயந்தாங்கொழி தான் முக்தார். அதேமாதிரி டிவிகேவோட மாநாட்டில் வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி பொய்யான காட்சிகள்லாம் காட்டுறது. டிவிகே மேலே நம்மளுக்கே விமர்சனம் இருக்குது, அங்கே போய் பட் அந்த மாதிரி காட்டி அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலியமாக புகழறியன்னு நினைக்கிறது. சில காவல்துறை அதிகாரிகளோட அசைன்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா யாரையும் அசிங்கமாக வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு 3rd கிரேட் ஜேர்னலிசம் சொல்லப்படுற எல்லா ஜேர்னலிசம்
பண்ணக்கூடிய இந்த முக்தார் சமீபத்தில் ஒரு படி மேலே ஏறி போய் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்து அந்த தலைவர்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொண்டாடுறப்போ, ஐயோ இந்த தலைவர்கள்லாம் அந்த சமூகத்துக்குள்ளான தலைவராகவே அடங்கிடுவாங்களோ, இவங்க நம்ம தமிழ் சமூகத்துக்கு நம்ம தமிழ் நாட்டுக்காக தமிழ் இனத்துக்காக வந்து பரவலாக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்களே, அவங்கள போற்றி புகழ வேணுமே, அவங்கள போய்ட்டு இப்படி வந்து ஒரு சமூகத்தின் தலைவராக வந்து கட்டமைச்சு அடைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, இந்த முக்தார் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த முக்தாரோட இன்டர்வியூக்கு போகிற அந்த கெஸ்ட்டை தான் நம்ம வந்து சொல்லணும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக வந்து போற்றி புகழக்கூடிய ஆட்களாக இல்லைனாலும் சமுதாயத்தில் ஒரு அந்தத்தோடு இருக்காங்க. பட் இந்த ஆளோட அருமை பெருமை தெரிஞ்சும் அவருடைய கருத்துக்களை ஆபாசத்தை வளப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா, அவரோட இன்டர்வியூக்கு நீங்களாம் போய் உட்காரிங்க. நேத்தி நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒரு பாதிரியார் அப்படின்னு நினைக்கிறேன், கேத்தலிக் பாதிரியார் என்னன்னு தெரில. அவர் அந்த பாதிரியார் கூட ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காரு. அவர்கிட்ட வந்து சம்மந்தமே இல்லாமல் வேணுன்ட்டு என்ன பண்ணுறான், சூப்பராக வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறான். முக்தார் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமராஜரை பற்றி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து, பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பெருந்தலைவர் அப்படிங்கிற பெயருக்கு வந்து ஏன் தான் கொடுத்தோமோ அவருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி, காமராஜர்கள் அவரை பற்றி வந்து ஒரு டார்க் லைட்டில் நெகட்டிவ் ஷேடில் போடுற மாதிரி தொடர்ந்து அவதூறுகளையும் அண்ட் சில உண்மையான விஷயங்களையும் திரித்து சொல்கிறதன் மூலிமா மொத்தத்தில் காமராஜர் பார்த்தா வந்து அவர் ஒரு சாதி வெறியர். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு எதிராக காங்கிரஸ்க்கு சைடு எடுத்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார். அண்ட் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதே வந்து காமராஜர் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் பேரை சொல்லி அவருடைய கணக்கில் எழுதக்கூடிய சாதனைகள் அப்படிங்கிறது வேறு யாரோ பண்ணது. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் நிறையா தலைவருக்கு முன்னுக்கு பின் முரணாக இருந்தது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வந்து எதிர்த்தார். காமராஜர்னாலே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, காமராஜரை குறித்து அசிங்கமாக பேசுறது மட்டும் இல்லாமல், அங்கே ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்க வந்தார்ல, அவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி விடுங்க போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல வச்சு, என்னவோ காமராஜரை பற்றி இந்த முக்தார் சொன்னது எல்லாமே உண்மை, காமராஜர் வந்து நம்ம இன்றைக்கி போட்டுதலுக்குரிய ஒரு இடத்துல வச்சுருக்கலாம், அதுக்கு தகுதி வாய்ந்த தலைவர் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே அதை பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கான். குறிப்பாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே ரொம்ப வாய் தரத்தே வந்து காமராஜர் வந்து அந்த சமூகத்து மக்களுக்கு மட்டும்தான் நல்லது செஞ்சார், அந்த சமூக மக்கள்லாம் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவரை வந்து போற்றி புகழ்கிறாங்க. பெரிய பெரிய கான்ட்ராக்ட் ஃபேக்ட்ரிஸ் அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் தேடி போய் தன் ஊர் ஆட்கள் மட்டும் இல்லாமல் தன் சமூகத்து ஆட்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி அவர் செஞ்சதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய கேலண்டரை போட்டுக்கிறது, அவரோட போஸ்டர் அடிக்கிறது, அவரை தங்கள் சமூகம் முகமாக வந்து அந்த சமூகத்தினர் வச்சுருக்காங்க. அதனால் காமராஜர் வந்து தமிழகத்துக்கு உண்டான பெருந்தலைவரில் அப்படிங்கிறத கட்டமைக்கும் ஒரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா, சாகும்போது மக்களுக்காக தொண்டு செஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 24 ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வச்சுருக்க தலைவர்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்ன பண்ணார் அவர் தன்னுடைய வாழ்நாளே வந்து தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக டெடிகேட் பண்ணி படிக்காத மேதை கிங் மேக்கரை ஒரு சாதிய வட்டத்துக்குள் திருப்பவும் கொண்டு போய் அடைக்கிறது மட்டும் இல்லாமல், அவர் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுதியே இல்லைங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாயால் டைரெக்டாக சொல்லாமல் அந்த இன்டர்வியூ மூலிமா நிறுவ முயற்சிக்கிறான். இதன் மூலிமா என்ன பார்த்தீங்கன்னா, முக்தாருக்கு இது ஒரு அசைன்மெண்ட் அதனால் செய்வான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து வந்து ஒரு 2 குரூப் வந்து அந்த வீடியோஸை கீழே வந்து கமெண்ட் பண்ணி சமூகத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஒரு பொதுவான தலைவராக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் மூலிமா குளிர்காயிற முற்போக்குவாதம் பேசுகிற, சமூக ஒற்றுமை பேசுகிற, எல்லா தலைவரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற போலியாக இதெல்லாம் வந்து சொல்லிட்டு திரிகிற கட்சியின் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் செய்கிறான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இவனை நம்ம அடையாளம் கொண்டுக்கிறது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பின்னாடி இருந்து இயக்குறவர்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். பட் சூரியனை பார்த்து வந்து நாய் குறைச்சாலும் அது சூரியன் தான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்காக தொண்டாற்றி மறைந்த தலைவர்களை என்னதான் அவதூறு, இந்த தலைவரில் நாளைக்கு வஉசியை பற்றி எதாவது சொன்னால் கூட, வேறு எந்த தலைவரை பற்றி சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மக்களுக்கு உண்மையை செஞ்சுட்டு போனது தான் காலத்துக்கு நிற்கும். இந்த மாதிரி வந்து மீடியா புரோக்கர்ஸோடைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்காக சில பேர் பார்ப்பான். பட் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இந்த மாதிரி விஷமிகளை ஒதுக்குவோம் அப்படின்னு கேட்டுட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.